ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் மெடிசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது. சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் எல்லாமே வந்து உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து உங்கள் டாக்டர் சொன்னாலுமே இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் ஃபெசிலிட்டியுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லா மெடிசனுமே உங்களுக்கு வந்து கொரியரில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்விக்கல் ஸ்டிச் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, பனிக்குடம் உடஞ்சிடுச்சு, பேபி இந்த மாதிரி அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. பட் நான் வந்து ப்ரீவியஸாகவே நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ட்வின்ஸாக இருக்கட்டும், சிங்கிளாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐவிஎஃப் ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துடுச்சு அப்படின்னும் போது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். 3rd மந்தில் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, நம்மளுக்கு 5th மந்தில் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு 7 or 8 மந்தில் ஒரு ஸ்கேன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிவரி கிட்ட வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கேன் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்கேனில் வந்து செக் பண்ணும்போது என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த சர்விக் லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. பேபியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, பேபிக்கு எல்லாமே நார்மலாக இருக்கா, எதனா அப்நார்மலாக இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஸ்கேனை பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா 2 weeks ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஸ்கேனுக்கு வந்து வர சொல்லுவாங்க. அப்போ ஸ்கேனில் வந்து செக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த சர்விக்ஸ் லென்த்து வந்து பார்ப்பாங்க. அந்த லென்த்து வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 3 mmக்கு மேலே வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. 3 கிட்ட வந்துடுச்சு, 3 கீழே வந்து உங்களுக்கு வருது, இப்போ 2.5 வந்துடுச்சு, 2.8 இருக்குது அப்படின்னாவே சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதுக்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து ஒன்று ஸ்டிச்சஸ் போட சொல்லி கேளுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டேப்லெட்ஸ் வந்து கொடுக்க சொல்லி கேளுங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்குது. நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க 3 கிட்ட வந்தாலும் சரி, இல்லை ஒரு 2.8 2.5 வரும்போது டாக்டர்ஸே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து சர்விக்கல் ஸ்டிச்சஸ் வந்து போடணும், யாருக்கு சர்விக்கல் ஸ்டிச் போடணும், யாருக்கு டேப்லெட் வந்து கொடுக்கலாம், யாருக்கு வந்து இந்த பெசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சிலிக்கான் மெத்தடில் வந்து செஞ்சுருப்பாங்க. நிறைய பேர் இந்த மென்சுரல் கப்பு வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மென்சுரல் கப்பு வந்து நம்ம டச் பண்ணும் போதே ரொம்ப சாஃப்டாகவும் ஒரு சிலிக்கான் மெத்தடில் வந்து செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெசரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ரிங்காக, ஒரு ரவுண்டாக ஒரு ரிங் மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கானில் தான் வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் வந்து ஜெல்லை தடவி அந்த ரிங்கை வந்து அந்த சர்விக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேபியை வந்து டெலிவரி வரைக்கும் சேஃபாக கொண்டு போகிறதுக்கான ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்விக்கல் ஸ்டிச் வந்து அவசியமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து நேச்சுரல் ப்ரெக்னன்சியாக இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அவசியப்படாது. ஏன்னா நேச்சுரல் ப்ரெக்னன்சியில் நிறைய பேருக்கு ஒன்றும் சர்விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிறது கிடையாது. சர்விக்ஸ் லென்த்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க டாக்டர்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 weeks ஒன்ஸ் 3 weeks ஒன்ஸ் அவங்கள வர சொல்லி ஸ்கேன் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ் லென்த் வந்து மெஷர் பண்ணி அந்த சர்விக்ஸ் லென்த் ரொம்ப கம்மியாகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சர்விக்ஸ் லென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். ஐவிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டர்ஸ் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கேனெல்லாம் பண்ணும்போது அந்த 3rd மந்த் வர ஒரு ஸ்கேனில் வந்து அந்த சர்விக்ஸ் லென்த்தை வந்து செக் பண்ணும்போது ஒரு 3 இருக்குது, இல்லை 3.5 இருக்குது, இல்லை 2.5 இருக்குது அப்படின்னும் போது டாக்டர்ஸே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் வந்து சர்விக்கல் ஸ்டிச் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா சர்விக்கல் ஸ்டிச் தான் போடணுமா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த ஸ்டிச்
வந்து பிரிஞ்சிருமா, அந்த ஸ்டிச்சஸ் போட்டால் வந்து பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பயப்படுறாங்க, ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து வந்துடுமா, அந்த சர்விக்ஸ் ஸ்டிச் போட்டிருக்காங்களே அதுலேருந்து எதுனா ப்ளீடிங் வருமா, இல்லை அந்த ஸ்டிச்சை பிரிஞ்சுட்டு குழந்தை வந்து வெளியில் வருமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஐவிஎஃப் ஆகட்டும், இல்லைனா நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க, ஒரு கைனகாலஜியை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது அந்த டைமில் உங்கள் சர்விக்ஸ்லேருந்து கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஐவிஎஃப்பில் போயிருக்கீங்க, சிங்கிள் பேபி இருக்குது, ட்வின் பேபி இருக்குது அப்படின்னாலும் சரி, டாக்டர்ஸ் வந்து 3 விதமான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வஜைனல் அந்த சர்விக்ஸ் ஸ்டிச் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வஜைனல் சப்போஸ்ட்ரீஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து வஜைனால வந்து இன்சர்ட் பண்ணுவோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பெசரீஸ். இந்த பெசரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு வடிவத்தில் இருக்கும், ரவுண்டாக இருக்கும், சிலிக்கானில் வந்து அதை வந்து பண்ணியிருப்பாங்க, ரப்பர் மாதிரி இருக்கும், அதில் ஜெல் தடவிட்டு அந்த ரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த 3 மெத்தடுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிறைய பேர் சர்விக்கல் ஸ்டிச் வந்து போடுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட வந்து சஜஷன்ஸ் வந்து கேட்கலாம். டாக்டர் டேப்லெட் எடுத்தால் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, இல்லை இந்த மாதிரி ரிங்கு வந்து யூஸ் பண்ணுறாங்களே அந்த மெத்தடை எங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அவங்க உங்களோட கண்டிஷன் பேஸ் பண்ணி, இல்லை நீங்கள் வந்து சர்விக்கல் ஸ்டிச்சு தான் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த சர்விக்கல் ஸ்டிச்சே வந்து போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா பேபி வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு நீங்கள் சர்விக்கல் ஸ்டிச் போட்டு தான் ஆகணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்பில் 12 வீக்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிடுது. அந்த சர்விக்ஸ் ஏன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேபி வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த சர்விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லென்த் வந்து கம்மியாகிடும், சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஒரு சில பேருக்கு சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதே தெரியாது. அதுலேயுமே இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஐவிஎஃப் நீங்கள் போகிறீங்கனாவே இந்த ஒரு ரிஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் எல்லாருக்குமே. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த் கிட்ட வந்துட்டீங்க, உங்களோட சர்விக்ஸ் லென்த் வந்து ஒரு 3 கிட்ட இருக்குது, இல்லை 3.1ன்னு சொல்கிறாங்க, 3.2ன்னு சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட சஜஷன் வந்து கேளுங்க. என்ன டாக்டர் பண்ணலாம், டேப்லெட் மூலிமா வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இல்லை ஸ்டிச்சஸ் போட்டால் தான் வந்து பேபி டெலிவரி வரைக்கும் சேஃபாக இருப்பாங்களா, இல்லை ரிங்கு வந்து அந்த பெசரீஸ் வந்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஐவிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடம் லேபர் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு. இந்த வாரத்தில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பேர் வந்து எங்களுக்கு சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, பனிக்கூட நீர் உடஞ்சிடுச்சு, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் யூடியூப்லேயே ஆகட்டும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஐவிஎஃப்க்கு வந்து போக போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சர்விக்ஸ் லென்த்தை வந்து மானிட்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். உங்களோட சர்விக்ஸ் லென்த் 2.5 3 இருக்குது அப்படின்னும் போதே உங்கள் டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டு சர்விக்கல் ஸ்டிச் போட்டுக்கிறதுக்கு தயங்காதீங்க. நிறைய பேர் அந்த ஸ்டிச் போட்டால் ரொம்பவே பயப்படுறீங்க, பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணுமா, ப்ளீடிங் எதனா ஆகுமா, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறீங்க. இல்லை ஸ்டிச்சஸ் வந்து ஓப்பன் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு முடிஞ்ச அளவுக்கு பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், வேறு எந்த ஒரு ஹெவி ஒர்க்கும் நம்ம வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஆஃப்டர் ஐவிஎஃப் இப்போ ஒரு 17 வீக்ஸ் இருக்குது, 20 வீக்ஸ் இருக்குது, 26 வீக்ஸ் இருக்குது, ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ட்ராவல் பண்ணும் போது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐவிஎஃப்பில். இது நேச்சுரல் ப்ரெக்னென்சியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. பட் ஐவிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுட்டு அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ட்ராவல் பண்ணலாம். சர்விக்ஸ் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே வந்து ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரைவேட் ஏரியாவை நீங்கள் டச் பண்ணி ஏதாவது ஒரு டேப்லெட் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஹேண்ட் வாஷில் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டேப்லெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க, சர்விக்கல் ஸ்டிச் போட்டிருக்காங்க, பெட் ரெஸ்ட் இருக்க சொன்னாங்க டாக்டர் அப்படின்னா
ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் இருக்கீங்க, இப்போ படுத்துட்ருக்கீங்க, ஒன் சைடாக படுத்துட்ருக்கீங்கன்னா அப்படியே திரும்பி படுக்காமல் எழுந்து உட்காந்து திரும்பி படுங்க. அதுவும் பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எந்த இடத்துக்கும் மூவ் பண்ணாதீங்க. ஃபாஸ்ட்டாக நடக்கிறது அந்த மாதிரி எதுவும் மூவ் பண்ணாதீங்க. ஏன்னா சில சமயத்தில் வந்து ஸ்டிச்சஸே போட்டிருந்தாலும் அந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாய்ப்பு இருக்குது. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் போட்டும் எனக்கு வந்து அந்த ரிமூவ் ஆகி பேபி வந்து அபார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஃபாஸ்ட்டாக வந்து நடக்காதீங்க. நல்லா ரெஸ்ட்டு வந்து எடுங்க. பர்சனல் ஹைஜீனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஸ்டிச் வந்து ரிமூவ் ஆகாதில்ல சிஸ்டர், ரிமூவ் ஆகாதில்ல நிறைய டைம் கேட்குறீங்க. ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க, ஸ்லோவாக நடக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டிச் வந்து ரிமூவ் ஆகாது. கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு 36-37வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து இப்போது சி செக்ஷன் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து சிசேரியன் பண்ணி பேபி எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் இல்லை ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸ்டிச் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து சி செக்ஷன் வந்து பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட்டுமே இருக்குது. இப்போ ஸ்டிச்சஸ் போடுறாங்களே எங்களுக்கு எப்படி வந்து பேபி வந்து டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்ற டவுட் வந்து இருக்குது. ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு போட்டிருந்தாலும் ஒரு 37 வீக்ஸ் வரும்போது ஸ்டிச்சஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணி உங்களுக்கு பேபி வந்து எடுப்பாங்க. செகண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சர்விக்ஸ் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சிஸ்டர், அதுக்கு டேப்லெட் கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. டேப்லெட் வந்து கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட வந்து பேசணும். உங்கள் டாக்டர் வந்து டேப்லெட் மூலியமாகவே ஓகே இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு வரலாம். பட் டேப்லெட்டு வந்து நம்ம கொடுத்தும் அவங்களுக்கு வந்து சர்விக்ஸ் லென்த் வந்து கரெக்டாக இல்லை, இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து ஸ்டிச்சஸ் தான் வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுவும் மெயினாக நீங்கள் ஐவிஎஃப் போயிட்டீங்க அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறது, அந்த பெசரிஸ் போட்டுக்கிறது வந்து பெட்டர். இதுவே உங்களுக்கு நார்மல் ப்ரெக்னன்சி, நீங்கள் நேச்சுரலாக தான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த வஜைனல் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுத்தாங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிடும். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து அவசியம் படாது. பட் இருந்தாலுமே டாக்டர்ஸ் வந்து உங்களை வந்து அசஸ் பண்ணி பார்த்துட்டு டேப்லெட் வந்து பார்த்தாது ஸ்டிச்சஸ் போட்டே தான் ஆகணும் அப்படின்னா நீங்களுமே கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் போட்டு தான் ஆகணும். ஸோ யாரெல்லாம் இப்போ ஐவிஎஃப்பில் இருக்கீங்க, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களோட சர்விக்ஸ்லேருந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 mm கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணி உங்கள் டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் சர்விக்ஸ் ஸ்டிச் போடுறதா தான் போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து பெசரிஸ் வந்து சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதுவும் போட்டுக்கலாம். எல்லா ஹாஸ்பிட்டலும் அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடம் லேபர் அப்படின்றத விஷயத்தை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த சர்விக்ஸ் ஓப்பன் ஆகி பேபி வெளியில் வந்துடுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்விக்ஸ்லேருந்து கம்மியாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சர்விக்ஸ் ஸ்டிச் வந்து ஐவிஎஃப்பில் போட்டுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான விஷயம். இந்த ப்ரீடம் லேபரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவாகவும் நான் வந்து போடுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.